எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்துட்டிங்கன்னா மசால் மரவள்ளி கிழங்கு சமைக்க போகிறோம். அதுவும் ரொம்ப ருசியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சமைக்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே ஸ்டைலே நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம திரு ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ருசியான சமையல் வீடியோவையெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். மரவள்ளி கிழங்கு பார்த்துட்டிங்கன்னா 1/2 கிலோ அளவு எடுத்துருக்கோம். எடுத்து 2 விசில் விட்டு வேக வச்சு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிட்டோம். இனி சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கட் பண்ணி வச்ச 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அளவாக சேர்த்தா போதும். ஏன்னா மரவள்ளி கிழங்கை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் அளவாக சேர்த்தா போதும். கட் பண்ணி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் கிழங்கோட கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கிழங்கு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஏன்னா பச்சை மிளகா, மிளகாய் தூள், கறி மசால் தூள், அப்புறம் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இந்த காரம் பிடிக்காதவங்க பார்த்துட்டிங்கன்னா பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்குங்க. இந்த மிளகாய் தூள் சேர்த்த வேண்டாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்ச மரவள்ளி கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். மரவள்ளி கிழங்கை ஏற்கனவே தனியாக வேக வச்சதுனால இப்போ அதிக நேரம் வேக வேண்டியதில்லை. இந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். மரவள்ளி கிழங்கையும் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டாச்சு. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. அவ்வளோதான், மரவள்ளி கிழங்கு அருமையாக ரெடி ஆயாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மசாலா கிழங்குல கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப ருசியான காரசாரமான மசாலா மரவள்ளி கிழங்கு ரெடி ஆயிருச்சு. இந்த டிஷ் பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் காஃபி டீயோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். இதே ஸ்டைல்லையே நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம திரு ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா அருமையாக சமைச்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். வேற லெவலில் இருக்குங்க, அருமையாக இருக்கு டேஸ்ட்டு. மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிம்பிளாக சமைப்பாங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து சும்மா தாளிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து சமைச்சதுனால நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கு. அருமையாக இருக்கு. இந்த ஈவினிங் டைம்ல எல்லாம் இந்த மாதிரி சமைச்சிட்டு மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு இந்த மாதிரி காஃபி இருக்கு. ரெண்டுக்கும் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் பார்த்துட்டிங்கன்னா இதே ஸ்டைல்லேயே சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம திரு ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற அனைத்து ஸ்பெஷல் வீடியோவையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம்.